ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அர்னரேஸ். நம்ம இன்னைக்கு நம்மளோட ஆர்ஆர்பி குரூப் டி ரிவிஷன் சீரிஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங்ல இருந்து லெட்டர் சீரிஸ். ஆல்ரெடி இதே டாபிக்ல நம்ம நம்பர் சீரிஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு லெட்டர் சீரிஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இதுவுமே சொல்ல போனா ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக் தான். நமக்கு இந்த நம்பர் சீரிஸ் லெட்டர் சீரிஸ் இந்த சீரிஸ் பேஸ் பண்ணி ஒரு 2 கொஸ்டின்ஸ் அப்படின்றது வருது. ஸோ கண்டிப்பா இது நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த செஷனை உங்களுக்கான ஒரு ப்ராக்டிஸ் செஷனை எடுத்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கான்செப்டை கற்றுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்மளோட அகாடமில இருந்து நம்ம ஆன்லைன், ஆஃப்லைன் அண்ட் ரெசிடென்ஷியல் பேட்ச்மே ஆஃபர் பண்றோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம டீம் வந்து இதை பத்தின ஒரு A to Z டீடைல்ஸ் உங்களுக்கு கிளியரா கொடுப்பாங்க. ஓகேவா? சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். மிஸ்ஸிங் நம்பர் இல்லைனா வந்து நம்பர் சீரிஸ், மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் அண்ட் லெட்டர் சீரிஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓவர் டைப்பாக நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். கூடவே ஒர்க் அவுட் பண்ணுங்க, சால்வ் பண்ணி பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத, அதாவது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டினும் வச்சிருக்கேன். ஸோ சால்வ் பண்ணி பார்த்துட்டு இந்த கொஸ்டின் எல்லாமே கூடவே பார்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின், ஹோம்ஒர்க் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத மறக்காம வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ரேண்டமா இதை எடுத்துட்டு போயிட்டு ஒன்னொன்னா நம்ம போட்டு 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 பார்த்துட்டு இருந்தோம்னா செம்மையா டைம் எடுக்கும். அப்படி பண்ணக்கூடாது. ரைட்? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா மொத்தம் இதுல அந்த பிளாங்கையும் சேர்த்து, அதாவது கேப்ஸ் இருக்குல்ல ஃபில் பண்ண வேண்டியது, அதையும் சேர்த்து டோட்டலா எவ்வளவு நம்பர்ஸ் ஆர் லெட்டர்ஸ் வருது அப்படின்றத கவுண்ட் பண்றோம். ஸோ இதுல பார்த்தோம்னா 3 3 6 6 3 9 12 12 3 15 15 3 18 18 3 21 மொத்தம் எவ்வளவு இருக்கு? 21 இருக்கு. ஸோ அப்ப 21 அப்படின்னா அதை 3 3 பிரிக்கலாம். இல்ல அதை விட பெருசா பிரிச்சு பார்ப்போம். 7 7 பிரிக்கலாம். 7 14 21 கரெக்டா? ஸோ அப்ப 7 7 பிரிச்சுக்கலாம். பார்ப்போம். 2 4 வேற கலர் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். 2 4 6 1 7 கரெக்டா? இது வர 7 1. அடுத்தது அதே மாதிரி 3 3 6 இது 1 7. இந்த டபுள் எஃப் இருக்கு, அதை ஒண்ணா பிரிச்சு விட்டுறோம். மிச்சம் 3 6 1 7. ஸோ 7 7 பிரிச்சுக்கிறோம். இப்போ அது நம்ம வந்து என்ன இருக்கு அப்படின்றது இதை சிமிலரா இதை கம்பேர் பண்ணி பார்க்கறோம். இதுல ஒரு கம்பேரிசன் நமக்கு கிடைக்கணும். இங்க ஃபர்ஸ்ட்ல எஃப் இருக்கு, இங்க பிளாங்க் இருக்கு, இங்க எஃப் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்க டி இருக்கு, இங்க பார்த்தோம்னா இங்கேயும் டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு. தேர்ட் ஸ்பேஸ்ல டி இருக்கு, இங்க தேர்ட் ஸ்பேஸ் பிளாங்கா இருக்கு. ஸோ சான்ஸ் இருக்கு இங்க எல்லாமே ஸ்டார்டிங்ல டி தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா டியா தான் இருந்தாகணும். அப்போ எஃப் டிடி ஃபர்ஸ்ட் இவ்வளவு என்னவா இருக்கும்? எஃப் டிடியா இருக்குது. ஒயிட் எடுத்துக்கிறேன். என்னவா இருக்கும்? எஃப் டிடியா இருக்கணும். அடுத்தது அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா இங்க எஃப் டிடியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, எஃப் டிடி. அடுத்தது இ, ரெண்டு ஸ்பேஸும் பிளாங்க். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லாஸ்ட் லெட்டருமே இங்க வந்து என்ன இருக்கு? எஃப் தான் இருக்கு. இங்கேயுமே எஃப் தான் இருக்கு, இங்கேயும் எஃப் தான் இருக்கு. பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டுக்கு முன்னாடி இங்க பிளாங்க், இங்கேயும் பிளாங்க், இங்க ஈன்னு இருக்கு. இது எப்படி எடுத்துக்கலாம்? எஃப் டிடி இ. ஓகே, இதுல வந்து எல்லாத்துலயுமே ஈ எடுத்துக்கலாமா? ஓகே, லாஸ்ட் முன்னாடி இருக்கக்கூடியதை இந்த இடத்துல வந்து ஈ போட்டு பார்க்கலாம். இதுல ஈ போட்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இஎஃப் தான் இருக்கு. அடுத்தது இங்க இஎஃப் தான் இருக்கு, இங்க இஎஃப் தான் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த சென்டர் ஸ்பேஸ் எஃப் டிடி இ, எஃப் டிடி. ஸோ இதுலயுமே நம்ம வந்து இ போட்டோம்னா எஃப் டிடி, அடுத்தது இ வருது. இங்க எஃப் டிடி இடிஎஃப். ஓகே, எஃப் டிடி இடிஎஃப், எஃப் டிடி இடிஎஃப், எஃப் டிடி இடிஎஃப். பக்காவா வருதா? அவ்வளவுதான், எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு, சிமிலரா இருக்கு. ஸோ அந்த லெட்டர்ஸ் மட்டும் எடுத்துட்டோம்னா இங்க டி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்தது ஒரு டி வரும். அப்புறம் எஃப் இ இ டி இ இ. இதுதான் நமக்கான ஆன்சர். இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்றத செக் பண்ணி பாருங்க, ஆன்சர் கிடைச்சிரும். டிடிஎஃப் இஇ டி இடி இது இல்ல, டிடிஎஃப் இ இது இல்ல, டிடிஎஃப் டபுள் இ டி டபுள் இ. ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்து போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ எடுத்து கொஞ்சம் ஸ்பேசஸாக எழுதி ஸ்பிளிட் பண்ணோம்னா நமக்கு பார்த்தோன்னு ஒரு ஐடியா தோணும். அவ்வளோ கஷ்டமாக காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. ஸோ அதிலே வச்சு பிரிச்சோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம அடுத்து எழுதி ட்ரை பண்ணலாம். இல்லை 2 4 6 1 7 7 4 11 12 13 13 3 16 டோட்டலாக 16 இருக்கு. 16 இருக்கு அப்படின்னா 4 4 பிரிச்சுக்கலாம். 4 4 பிரிச்சுக்கலாம். இ டேஷ் ஜி ஹச் 2 4. அடுத்தது இ
அங்கே இருக்கிறது ஐ இருக்குது, ஒரு டேஷ் ஜி, ரெண்டு 4 நாளாக பிரிச்சுக்கிறோம். ஜிக்கு அப்புறம் இஎல்கே ஒரு டேஷ், இஎல்கே ஒரு டேஷ், அதுக்கப்புறம் ஒரு கோடு இருக்குது ஓஎம்இ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ஓஎம்இன்னு சொல்லிட்டு இருக்கு. இதை இனி ஃபில் பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபில் பண்ணுறோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இதை பார்த்தோன்னா நமக்கு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே இ தான், இங்கே இ தான், இங்கே இ தான், இங்கே இ தான். ஸோ இட் ஷுட் பி இ. அடுத்தது பார்த்தோம்னா ஐ இருக்கு, இங்கே ஐ செகண்ட் லெட்டர் பார்க்குறோம், ஐ இங்கே பார்த்தோம்னா செகண்ட் லெட்டர் எல், இங்கே பார்த்தோம்னா ஓ. அதாவது இது 9, இது 12, இது 15. அப்போ என்ன இருக்கு, இங்கே 15 12 9னா இங்கே என்னவா இருந்திருக்கணும், 6ஆ இருந்திருக்கணும். 6னா நமக்கு என்ன வரும், எஃப்ன்றது வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப், எஃப்ல எங்க ஆன்சர் இருக்கு, இது இல்லை இது இல்லை, இந்த ரெண்டுல ஒன்று ஆன்சரா இருக்கணும். அடுத்த லெட்டர் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அடுத்த லெட்டர் பார்க்கலாம், இஎஃப்ஜிஹெச். இஎஃப்ஜிஹெச் இல்லை எஃப்ஜிஹெச், ஓ இங்கே ஜி இருக்கா, ரைட்டு. சிம்பிள், இதை ரிவர்ஸ்ல எடுத்துக்காங்க. இங்க பாருங்க, இ இது எஃப்ஆ இருந்ததுன்னா இஎஃப்ஜி, இங்க ஹெச் கரெக்டா வருதா, இஎஃப்ஜிஹெச் அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி அப்போ இதில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, தேர்ட் லெட்டர் பார்த்தோம்னா இங்கே கே 11, எம் வந்து 13, ஜி 7, அப்போ இங்கே 9 வந்திருக்கணும், அவ்வளோதான், ஐன்னுன்றது வந்திருக்கணும். ஸோ ஜி அதாவது இங்கே 7, அப்புறம் 9 11 13 இந்த பேட்டர்னில் வந்திருக்கு. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன வந்திருக்கணும், எஃப், அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஐ, அப்புறம் அங்கே ஐக்கு அப்புறம் எஃப், எஃப்க்கு அப்புறம் இ, இந்த மாதிரி வந்திருக்கணும். எஃப்ஐஎஃப்இ, ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம தெளிவாக எழுதி கிளியராக எழுதிட்டு மொத்தம் 16 இருக்கு, அப்போ 4 நாளாக ஸ்பிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஸ்பிட் பண்ணி ஆன்சர் போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ரைட், அடுத்த விஷயம் வரலாம். ஸோ இது பாருங்க, இதுலையுமே 2 4 4 3 7 7 8 8 2 10 11 13 13 15 15 17 17 3 20, மொத்தமாக இதில் 20 இருக்கு. ஸோ 20 இருக்குன்னா 5 5 பிரிச்சுக்கலாம். 5 5 பிரிச்சு பார்ப்போமா? 2 4 1 5. ஓகே, அடுத்தது 2 4 1 5 2 4 1 5 2 4 1 5. ஓகே, 5 5 பிரிச்சு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே ஏ தான். ஓகே, அடுத்தது பி தான் இருக்குது, இங்கேயும் பி தான் இருக்குது, இங்கேயும் பி தான் இருக்குது. ஸோ அப்போ இதுலேயும் பி இருந்திருக்கலாம், செக் பண்ணி பார்ப்போம். பியில் தான் எல்லாம் ஓகே, எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே பி தான். ஸோ கண்டிப்பாக இது பி தான், ஏபி. அப்போ இந்த இடத்துல பி தான் வந்திருக்கணும், ஏபி. அடுத்தது ஏ. ஓகே, ஏபிஏ 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 ஏபி ஏபிசி ஏபி ஏபிசி, இது பி. அதே மாதிரி ஏபி ஏபிசி ஏபி ஏபிசி, அவ்வளோதான். இப்போ என்னெல்லாம் வருங்க, பி வரும், அடுத்தது ஒரு பி வரும், அடுத்தது இங்கே ஏ சி. இது இப்படி எடுத்து எழுதணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே பார்த்துட்டு ஆன்சர் கம்பேர் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ பிபிஏ எங்கே இருக்குது, இதில் பிபிஏ பிபிஏ எல்லாமே பிபிஏ தான் இருக்குது, இது இல்லை. பிபிஏ சிபிஏபி சிபிஏபி, ஆப்ஷன் ஏ, அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த விஷயம் வரலாம். அதே மாதிரி இதை பாருங்க, இதில் மொத்தம் எத்தனை இருக்கு, அதாவது நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணி பாருங்க, பிளாங்க்ஸை சேர்த்து கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? 3 4 4 2 6 7 7 2 9 10 12 13 16 17 3 20. இதில் டோட்டலாக 20 இருக்கு. ஸோ 20 இருக்கு அப்படின்னா 5 5 பிரிச்சுக்கலாம். 3 2 5, இதில் 5 பிரிச்சுக்கிறேன். அடுத்தது 3 2 5, இதை பிரிச்சுக்கிறேன். 3 2 5, இதையும் பிரிச்சுக்கலாம். 3 2 5 கரெக்டாக வரும். இது எப்படி போட்டிருப்பாங்க, சரி நம்பரிங் பண்ணி பார்க்கலாம். சிக்கு 3, ஜேக்கு 10, எஸ்ஸுக்கு 19, இசட்டுக்கு 26. இது என்ன கணக்கில் போகுது, ஓகே 7 9, இதில் 7 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர், நான் ஏன் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டுருக்கேன். ரைட், இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் எல்லாம் இருக்கு. ஸோ அதையும் நம்ம தேவையான ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டுருக்கோம். தப்பன்ட்டேன். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். லாஸ்ட் லெட்டருக்கு பார்த்தோன்னா இதில் இசட்டு ஒய் இசட். ஓகே, 3 5 3 5 ஒய் இசட். இதில் பார்த்தோன்னா ஐ இசட் இல்லை, இது எதுவுமே செட் ஆகலை. ஓகே, நம்ம 4 நாளாக பிரித்து பார்க்கலாம். இது செட் ஆகலை. ஸோ 4 4 வந்து பிரித்து பார்க்கலாம். 2 4 இதில் வரதா பார்க்கலாம். 2 4 2 4 4. ஓகே, இதை பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லா லெட்டர் லாஸ்ட்டில் பார்த்தோன்னா இசட் 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 இசட். அப்போ இதுலேயும் வந்து இசட் இருந்திருக்கணும்.
இசட்ல ஸ்டார்ட் ஆகுதா, ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு, செக் பண்ணி பார்க்கலாம். எம் அடுத்து உள்ளது இதில் பிஆர் இருந்திருக்கணும், இதில் யூ இருந்திருக்கணும், அடுத்து இதில் ஏ இருந்திருக்கணும். இப்போ செக் பண்ணி பாருங்க. ஏபி ஓபி சிடி ஐஜே ஓபி யூவி ஏபி கரெக்டாக தான் வருது. கரெக்டா தான் பக்கா. இசட்டு இதில் 7, இது 13, இந்த லெட்டர் எடுத்தோம்னா இது 19, இது எடுத்துட்டோம்னா இது 26, இது அகைன் வந்து சாரி ஒய் இல்லை 25, இது வந்து என்னவா வந்திருக்கும் 26 5 31 கரெக்ட் தான். ஸோ அப்போ இதெல்லாமே என்ன வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கு. +6 +6 +6 +6 பக்கா வருதுல. ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் 5 ஸ்பிளிட் பண்ணோம், நமக்கு ஆன்சர் கிடைக்கல. அதுக்கப்புறம் 4 ஸ்பிளிட் பண்ணி பார்த்தோம், நம்ம கரெக்டாக சீட் ஆகுது. அதுதான் நமக்கான ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? செக் பண்ணி பாருங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணுறோம். வித் பிளாங்க் ஸ்பேஸும் சேர்த்து கவுண்ட் பண்ணுறோம். 2 4 6 7 2 4 6 8 10 12 14 16 18 20 இதுலேயும் 20 இருக்குது. மொத்தமாக 20 இருக்குது அப்படின்றனால 5 பிரிச்சுக்கலாம். முதல்ல 5 ட்ரை பண்ணி பார்ப்போம். வரல அப்படின்ற பட்சத்தில் 4 ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 2 4 1 5 இதை பிரிச்சுக்கலாம். 3 2 5 இதையும் பிரிச்சுக்கலாம். அடுத்தது 3 2 5. ஓகே, இப்போ பார்த்தோன்னா இங்கே XY இருக்கு, செகண்ட்ல இங்கே ஜே இருந்தால் இங்கே செகண்ட்ல ஜே இருக்கணும். ஜே தான் எல்லாத்துலேயுமே இருக்குது பக்கா. அப்போ இது ஜே தான், ஐஜே. அப்போ இந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும், ஏபி. இந்த இடத்துல PQ இருந்திருக்கணும். இங்கே XY கரெக்டாக. இதை வச்சு எப்படி ஃபைன் பண்ண அப்படின்னா இங்கே XYன்றது இருக்கு. அப்போ இங்கே PQ IJ AB. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல B இருந்திருக்கணும், செகண்ட் ஸ்பேஸ்ல J இருந்திருக்கணும். அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம்னா 2 இடத்துல இருக்கு. ஸோ அப்போ அந்த 2ல ஒன்று ஆன்சராக இருக்கணும். அடுத்த லெட்டர் என்னன்றதை செக் பண்ணி பார்த்துடலாம். டி E விட்டு F L M இல்லை லாஸ்ட் லெட்டர் எடுத்துட்டோம்னா FG MO UV 5 வருது. ஓகே, இதை எடுத்தோம்னா LM. ஆனால் இங்கே DEF இல்லையே, எஃப்ல இருக்கு. ஓகே, அப்போ 1 to 1 இருக்கலாம். இது மேபி D +2 EF, இங்க LM +1. அப்போ இந்த இடத்துல ஒரு +2 இருந்திருந்து அப்படின்னா U21. அப்போ இங்கே 19 இருந்திருக்கணும். 19 இங்கே S இருந்திருக்கணும். Qக்கு அப்புறம் S இருக்கா? R +1 STU இப்படி வரல இல்லை. +2 +1 இந்த இடத்துல +1 இருந்திருக்கணும், B இருந்திருக்கணும். லாஸ்ட்டில் B இருக்கா ஆன்சர் இல்லை. ஸோ 5 பிரிச்சோம், வரல. 4 ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம். 4 ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம். 2 4 இதுலேயுமே 2 4 2 4 2 4 இல்லை 2 4. ஓகே, MNO GHI YZ. ஓகே, அவ்வளோ ஈஸி தான். இது என்ன பண்ணியிருக்காங்க, MNO +2 கரெக்டா. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க GHI, இதுவும் +2. அப்போ ABC சியில் இருந்திருக்கணும். அப்போ ஆப்ஷன் நமக்கு என்னது, சாரி ஆப்ஷன் இங்கே வந்து சியில் இருந்திருக்கணும். ஸோ சி இந்த 2 இடத்துலையும் தான் இருக்கு. ஒன்று பிஆ இருக்கணும், இல்லை டிஆ இருக்கணும். 2ல ஒன்று ஆன்சர். ரைட், அடுத்து பார்க்கலாம். இப்போ DEF அதுவுமே DEF +1 தான். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க VWX இதுவும் +1 தான். WX சாரி இது +2 இல்லை, இது +2. இதுலேயுமே DEF இதுவும் +2. ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே L12னா இங்கே வந்து என்ன இருந்திருக்கணும் நமக்கு, செகண்ட் ஸ்பாட்டில் J அப்படின்றது இருந்திருக்கணும். J இருந்தால் 10 2 12. ஸோ CJ அதான் J தான் வரப்போகுது. அதே மாதிரி இங்கே PQR இந்த இடத்துல R இருந்திருக்கணும். ஸோ அப்போ CJR அப்படின்றத நமக்கு கரெக்டாக வந்திருக்கணும். CJR எதில் வருது, ஆப்ஷன் பியில் வருது. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி அப்படின்றது தான் நமக்கான ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். B அதாவது இது 2 இது 6 இது 10 இது 14 +4 +4 +4. அப்போ இங்கே ஒரு +4னா இங்கே 18 அப்படின்றது வந்திருக்கணும். 18 நமக்கு என்னன்னு தெரியும், என்னது R அப்படின்றதா. ஸோ Rல ஸ்டார்ட் ஆகணும். D தான் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் செக் பண்ண அவசியம் இல்லை. செக் பண்ணி வேணா பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். Rக்கு அப்புறம் Rன்றது 18, Vன்றது 22, இது வந்து 26. அதுக்கப்புறம் அகைன் இது 4. அப்போ அகைன் அதில் 8 வரணும். 8னா நமக்கு என்னது H.
ஹச் எங்க இருக்கு லாஸ்ட்ல டேர்ம் ஹச் தானே இருக்கு ஸோ டி தான் நமக்கான ஆன்சர் ஓகேவா அடுத்த விஷயம் ஸோ இது பார்த்தோம்னா அதே மாதிரி தான் ஓகே இது 26 இது 4 இது 10 இது வந்து என்னவா இருக்க போகுது 18 ஸோ என்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது +4 இதில் +6 +8 இந்த மாதிரி போகுது அப்போ இதுல இருந்து 8 கம்மியாக இருக்கு 6 கம்மியாக இருக்கு அடுத்து இதுல இருந்து 4 கம்மியாக இருக்கு அடுத்து இதுல இருந்து 4 கம்மியாக இருக்கு 8 6 4 கம்மியாக இருக்கு அடுத்து 2 கம்மியாச்சு அப்படின்னா 24ன்றது வரணும் 24னா நமக்கு என்னது எக்ஸ்ன்றது ஆன்சரா இருக்கணும் ஸோ ரெண்டு இடத்துல எக்ஸ் இருக்கு ஏலையும் இருக்கு சீலையும் இருக்கு அடுத்த லெட்டர் செக் பண்ணி தான் வேற ஆப்ஷன்ல செக் பண்ணி பார்க்கலாம் டின்றது 4 எஃப்ன்றது 6 ஜேன்றது 10 பின்றது 16 ஸோ +2 +4 +6 +8 +8னா என்ன 24 அகைன் 24னா எக்ஸ் தான் வரணும் ஸோ எக்ஸ் ஒய் கிடையாது எக்ஸ் எக்ஸ் ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர் ஓகேவா இந்த மாதிரி தான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இது பாருங்க G7 I9 L12 Q17 +2 +3 I9 L12 ஓகே எக்ஸ் இருக்குல்ல எக்ஸ் என்ன வந்துடும் 24 இது 5 இதில் வந்து 7 இதில் என்ன கொடுத்துருக்காங்க 2 3 2 3 5 7 ஸோ பிரைம் நம்பர்ஸ் போகுது அப்போ அதே மாதிரி எடுத்தோம்னா 7 9 இருக்கக்கூடாது 11 எடுக்கணும் 11 இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே வரும் 35 26 9 35 9ன்றது நமக்கு என்னது ஐ அப்போ ஐல வந்து ஆன்சர் இருக்கணும் ஆன்சர் இருக்கா ஏயும் இருக்கு டியும் இருக்கு இந்த ரெண்டும் வராது ஓகே இந்த ரெண்டுல ஒன்று தான் ஆன்சர் அடுத்த லெட்டர் செக் பண்ணி பார்க்கலாம் இஎஃப் இ 5 இங்கே 6 ஹெச் 8 கே 11 ஓ 15 ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு +1 +2 +3 +4 அப்போ +5 அப்படின்னா இங்கே 20 வரணும் 20னா நமக்கு என்னன்னு தெரியும் டி தான் 20 ஸோ அப்போ ஐக்கு அப்புறம் டி வரணும் ஐக்கு அப்புறம் டி ஆப்ஷன் ஏல வரல ஆப்ஷன் டில தான் வருது ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அதுக்கு மேலே செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா அடுத்த விஷயம் போயிடலாம் ஒய் செட் சரி பிசிடி இங்க 2 ஆச்சு இங்க 3 ஆச்சு 3 லெட்டர் அடுத்தது வருது கன்சிக்யூட்டிவா எஃப்ஜி ஹெச்ஐ டி இயை விட்டுறாங்க ஏக்கு இசட்டுக்கு அப்புறம் ஏ விட்டாங்க டிக்கு அப்புறம் இயை விட்டாங்க எஃப்ஜி ஹெச்ஐ ஜேயை விட்டு கேஎல் எம்என் இங்க 2 இருந்தது 3 4 அப்ப 5 எழுதணும் கேஎல் எம்என் ஓ ஓக்கு அப்புறம் பியை விட்டுறணும் கியூஆர்எஸ்டி யூவி அந்த மாதிரி வரும் அப்ப கேஎல் எம்என் ஓ அப்படின்றது ஆன்சரா இருக்கணும் ஆன்சர் எங்க இருக்கு ஆப்ஷன் சில இருக்கு கேஎல் எம்என் ஓ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர் ஓகேவா அடுத்த क्वेश्चन ஸோ இது உங்களுக்கான ஒரு ஹோம்வொர்க் क्वेश्चन இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள மறக்காம கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் இது அதே மாதிரி தான் ஓகே இந்த மாதிரி क्वेश्चन நானே நிறைய ட்ரை பண்ணி நானே சால்வ் பண்ணிட்டேன் இதையும் நீங்க வந்து ஒரு ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றதையும் வீடியோக்குள்ள மறக்காம கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அந்த blank ஸ்பேஸ் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணிட்டு ஸோ அதை ஒரு இப்போ 20 இருக்குன்னா 4 ஹவர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை 5 ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதில் ஆன்சர் வரல அப்படின்னா முதல்ல 4 ட்ரை பண்ணி அப்புறம் 5 ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும் இல்லை ஃபர்ஸ்ட் 5 ஸ்ப்ளிட் பண்ணி ஆன்சர் வரல அப்படின்னா ரெண்டாவது 4 ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஆன்சர் வரும் ஓகேவா அந்த மாதிரி தான் இருக்கும் இது பாருங்க ஸோ ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் 2 3 3 6 6 3 9 9 10 13 14 17 18 20 22 24 மொத்தம் 24 இருக்கு 4 நாளாக பிரிக்கலாம் இல்லை 6 6 கூட பிரிக்கலாம் நம்ம 6 6 ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம் 3 3 6 3 3 4 4 2 6 3 3 6 ஸோ எல்லாமே நமக்கு டீல ஸ்டார்ட் ஆகுது தெரியுதா இங்கே டீல ஸ்டார்ட் ஆகுது இங்கே டீல ஸ்டார்ட் ஆகுது இங்கே டீல ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுவும் கண்டிப்பாக டீல இருக்கணும் கலர் வேறு எடுத்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் இதுவும் டீல இருக்கணும் அப்போ டீல ஸ்டார்ட் ஆகணும்னா ஒரே ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது ஆப்ஷன் டி இதை ஈஸியாக செக் பண்ணி பார்த்துடலாம் டி ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே டீல ஸ்டார்ட் ஆகணுமா இல்லை மக்களே தப்பாக வருது ஓகே எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா நமக்கு 1 2 3 மூணாவது லெட்டர் வந்து டீயா தான் இருக்குது இங்கே பார்த்தோன்னா இதுலேயுமே 3வது லெட்டர் டீயா தான் இருக்குது ஸோ இதுலேயுமே டீயா இருக்கலாம் அப்போ இதுலேயுமே 3rd லெட்டர் டீயா இருக்கலாம் அப்போ டீலே ஸ்டார்ட் ஆகும் டி இல்லை டீல தான் ஸ்டார்ட் ஆகும் சாரி தப்பாக எடுத்துட்டேன் இங்கே ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் இருந்திருக்கு ஸோ டீல அது ஸ்டார்ட் ஆகாது சான்ஸே கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளாங்க் ஸ்பேஸ் டீல தானே இருக்குது ஸோ இந்த 3ல் தான் ஒன்று ஆன்சராக இருக்க முடியும் ஸோ டீக்கு அப்புறம் டி வந்திருக்கணும் டீக்கு அப்புறம் டி வரணும்னா ஆப்ஷன் சி இதை எடுத்து செக் பண்ணி பார்ப்போம்
டி டி, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பியை போட்டுக்கலாம், அப்புறம் இங்கே கியூவை போட்டுக்கலாம், அப்புறம் இதில் என் போட்டுக்கலாம், இதில் என் போட்டுக்கலாம், அப்புறம் இங்கே டி, அப்புறம் லாஸ்ட்டாக அந்த ஐ. அவ்வளோ செக் பண்ணி பார்த்தோன்னா டிக்யூ டிபி, டிக்யூ டிபி, டிக்யூ டிபி எல்லாத்துலையும் டிக்யூ டிபி கரெக்டாக இருக்குது. லாஸ்ட்டில் இங்கே ஐஎன் 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 பக்கா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சா? அப்போ ஆப்ஷன் சி அப்படின்றது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் வரலாம். ஸோ இது பாருங்க 2 4 6 8 10 12 14 15 இருக்கு. ஸோ 15 இருக்குன்னா 5 5 ஸ்பிளிட் பண்ணுவோம். ஆன்சர் எல்லாம் 3 3 ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோன்னா 3 2 5, இதில் பார்த்தோன்னா 3 2 5. ஓகே, ஸோ இதில் வர மாதிரியே வரணும்னா செகண்ட் லெட்டருக்கு இசட்டாக இருந்திருக்கணும், டபுள் ஏன்னா இந்த இடத்துல ஏ இருந்திருக்கணும், இங்கே வி இருந்திருக்கணும், இங்கே பி இருந்திருக்கணும். பிஇசட் டபுள் ஏவி, பிஇசட் டபுள் ஏவி, பிஇசட் டபுள் ஏவி இது இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. அதாவது இசட் பி பிஏ பிஇசட் ஏவி இது இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. இசட் பி இருக்கா? இது இருக்கு. ஆப்ஷன் சி இசட் பி பிஏ பிஇசட் ஏவி இருக்குல்ல, ஆப்ஷன் சி அப்படின்றது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ரைட், அடுத்த கொஸ்டின் இது பார்க்கலாம். நம்பர்ஸ் இருந்தால் ஈஸி தான். இது 12, அப்புறம் 3 இன்க்ரீஸ் ஆகி 15, இது 3 இன்க்ரீஸ் ஆகி 18, இது 21, 21 3 கம்மியாகி 18, 18 3 கம்மியாகி 15, 15 3 டிகிரீஸ் ஆகிட்டு அடுத்து 12, 12 3 டிகிரீஸ் பண்ணால் 9, 9ல் ஆன்சர் இருக்கணும். ஆப்ஷன் பி ஒன்னே ஒன்று தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அதை வேணால் செக் பண்ணி பார்த்துடலாம். ஏ அப்புறம் சி இங்கே இ, அதாவது 1 3 5 7, அப்போ 9 வரணும். 9 வரணும்னா 9க்கு ஐ தான் ஆன்சரு. ஆப்ஷன் பியில் தான் ஐ இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அதுக்கு மேலே செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வெறும் நம்பரை மட்டுமே வச்சு போட்டாலே அது கரெக்ட் தான். அதுக்கு மேலே அது வேற ஆப்ஷனே இல்லை. 9 வந்து ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் வருது, பியில் மட்டும் தான் வருது. அது போதும். அதுக்கு மேலே செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே அவசியமும் கிடையாது. ஓகே, ஸோ இது உங்களுக்கான ஒரு ஹோம்வொர்க் கொஸ்டின். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றதையும் வீடியோக்குள்ள மறக்காம கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கான ஒரு ஹோம்வொர்க் கொஸ்டின் வச்சிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சால்வ் பண்ணி பார்த்து இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றதையும் வீடியோக்குள்ள மறக்காம கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரைட், இதுவுமே உங்களுக்கான ஒரு ஹோம்வொர்க் கொஸ்டின் தான். இதுக்கு முன்னாடி ஒரு ஹோம்வொர்க் கொஸ்டின் கொடுத்துருந்தேன். ஸோ 4 ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நம்ம சால்வ் பண்ணி பார்த்தா அதே மெத்தடில் அதே டைப்பில் தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக எடுத்துக்கோங்க. அடிஷ்னலாக இது போக நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் இதில் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபெமிலியர் ஆகும். ஃபர்தராக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா நம்மளால் ஈஸியாக அதில் அப்ரோச் பண்ணிட்டு என்ன பேட்டர்ன் என்ன லாஜிக் அங்கே ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். குயிக்காக சால்வ் பண்ணி இந்த ஒரு கொஸ்டின் நம்மளால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் மக்களே. சீரிஸ் பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி நம்பர் சீரிஸ் முடிச்சிட்டோம். இதோட லெட்டர் சீரிஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ சீரிஸ் டாபிக் அவ்வளோதான் ஓவர். இதுக்கப்புறம் ஃபர்தராக இனி இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்து நம்ம வந்து ரீசனிங்கில் அடுத்த டாபிக் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அந்த செஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல் செஷனை ஃபர்தராக பார்க்கறதுக்காக நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம். வில் see you in the next live. Thank you.